நம்புவாரா? போர்டு வச்சிருந்தாரு, போர்டு வச்சிருந்தாரு, போர்டை காணோம். வணக்கண்ணா. நீங்களா? வணக்கம். ஏ தம்பி, இப்ப என்கிட்ட எதுவும் கிடையாது. நீங்க என்னைக்கு நீ ஏமாத்திட்டு போனீங்களோ அன்னையில இருந்து இந்த சாதம் பார்க்கறத நான் விட்டுட்டேன். இப்ப இந்த வீட்டுல இருக்க தைய மிஷினை வச்சு ஏதோ குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒண்ணும் இல்லை, அஞ்சு பேர் உத்தாசமால தான் இருக்கு. நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நாங்க பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேட தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம் ஜோசியர். ஏ என்னப்பா சொல்றீங்க? ஆமா ஜோசியர், இந்தாங்க ஜோசியர். உங்கள்கிட்ட வாங்கிட்டு போன நகை, செயின், மோதிரம், கை செயின் எல்லாம் கரெக்டா இருக்காங்கன்னு பார்த்தேன். கரெக்டா இருக்கு. என்னடா தம்பி திருத்திட்டே இருக்கிறீங்க? உண்மையிலே ஆச்சரியமா இருக்காரா? அப்படியா? சரி உட்காரு 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 இல்ல, திருந்திட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல, மனுஷன் தவறு பண்றது சகசம் இல்ல, அந்த திருந்தி வாழ்றதுதான் அது. நீங்க திருந்திட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொருள் வந்ததை விட நீங்க திருந்திட்டேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, எல்லா இடத்துலயும் இப்படிதான் திருப்பி கொடுத்துருவோம். அப்படியா? நல்லது நல்லது நல்லது. கொண்டு பார்த்து சேர்க்க கூடாதுங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் திரும்ப கொடுத்து வந்துட்டு கடைசியா உங்களை பார்க்க வந்திருக்கோம். நீங்க அந்த தப்பை பண்ண மாட்டோம். சரிப்பா, திருந்தனுக்கு ரொம்ப சந்தோஷம். பாரு, நீங்க அதை பண்ணதுக்கு அப்புறம் அன்னையில இருந்து ஜாதகம் பார்க்க வேணாம்னு விட்டுட்டு என்ன தொழிலும் போச்சா? ஆமா அவனே, ஏன் அது கொள்ளையடிச்ச நகையெல்லாம் கொண்டாந்து வீடு தேடி கொடுக்குறீங்க, பெரிய ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கும் குடும்பம் இருக்கு ஜோசியர. 4 பேர் வயிற்றுச்சல்ல வாழ்றது வாழ்க்கையா ஜோசியர? உண்மை உண்மை. மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்கு ஜோசியர. அது மட்டும் இல்ல ஜோசியர, பொண்டாட்டி பிள்ளைகளோட நாங்க வாழ்ந்த வாழ்க்கையை விட ஜெயில வாழ்ந்த வாழ்க்கை தான் அதிகம். ஆமா ஜோசியர, ரொம்ப கேவலமான வாழ்க்கை ஜோசியர. அதுதான் திருந்தி வாழலாம்னு சொல்லி வந்திருக்கோம். எங்களை மாரி எல்லாரும் திருந்தணும்ன்றது நான் எங்களோட எண்ணம், ரொம்ப ஆசையும் கூட. நல்லது நல்லது நல்லது. ஆண்டவன் ஒரு தப்பு பண்ணா அதுக்கு பரிகாரம்னு ஒன்று வச்சிருப்பாரு. நீங்க அந்த பரிகாரத்தை நீங்களே தயார் பண்ணிக்கிட்டீங்க, எல்லாத்தையும் கொண்டே கொடுத்து பண்றீங்க. நல்ல விஷயம் நல்ல விஷயம். இந்த மாதிரி சாபகரான விஷயத்தை தாண்டி நீங்க எங்களுக்கு வாழ்த்து சொன்னீங்க, இதுலயே நாங்க நல்லா சந்தோஷமா வாழ்வோம். உண்மைப்பா, உண்மை, அது உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பறி கொடுக்கும் போது அவங்க வைத்தியருக்கு பாத்தீங்களா, நல்லா அன்னைக்கு நீ கண்டு போனா என் பையன் அதுக்கப்புறம் என்கிட்ட சரியா போன் பேசுறது இல்லை, பணங்காசியும் எனக்கு ஒழுங்கா அனுப்பல. நீ என்ன உன் இஷ்டத்துக்கு நான் அனுப்புறேன், இங்க கஷ்டப்பட்டு அனுப்புறலாம் அப்படி பண்ணிவிட்டியேன்னு சொல்லி அந்த வைத்தறிச்சல்லாம் என்னை மாரி தானே எல்லாரோட வைத்தறிச்சல். நம்மளால அவர் தொழிலும் போச்சு, ஜோசி தொழிலும் போச்சு. இதே மாதிரி எத்தனை பேர் தொழிலையும் நம்ம கெடுத்திருக்கோம். உண்மைப்பா உண்மை. இதெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அதனால இல்ல, நீங்க திருந்துட்டீங்கல்ல, அதே பெரிய விஷயம். ஆண்டவனே உங்களை மன்னிப்பாப்புல, நாங்க மன்னிக்கிறத விட. ஜோசியர 10 ரூபா சம்பாதிச்சாலும் பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா வாழணும் ஆசையா இருக்கு ஜோசியர. உண்மைப்பா உண்மைப்பா. அதனால ஜோசியர உங்க நகையை கொண்டு நாங்க கொடுத்தோம். சந்தோஷம் சந்தோஷம். இப்பதான் உண்மை. என்ன உழைச்சி சாப்பிட்டாதான் அது உடம்புக்கு ஒட்டும், புரியுதுங்களா? ஏமாத்தி வாழ்க்கலாம் ரொம்ப நாள் கிடையாது. நீங்க திருந்தினா ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்துல வீட்டுல இல்லைன்னா உங்களுக்கு டீ காப்பி கூட போட்டு அப்படியா? இருந்தாலும் நீங்க வீடு தேடி கொண்டாந்து பொருள் கொடுத்துறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் நான் மரியாதை பண்ணணுமே. தப்புக்கு பரிகாரம் அப்படியா? நீங்கதான் எங்களை மன்னிச்சீங்க. இல்லப்பா, நான் மன்னிச்சுட்டேன். அதே மாதிரி நீங்க யாராட்ட கொடுத்தீங்களா எல்லாரும் மன்னிச்சிருவாங்க. இதெல்லாம் பார்த்து இறைவனும் உங்களை மன்னிச்சிருவாங்க. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. ஏதாச்சும் பெட்டி கடையாச்சும் டீ கடையாச்சும் வைக்கலாம். சரி வைங்க வைங்க. வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் உங்களால முடிஞ்ச உதவி பண்ணலாமா ஜோசியர? கொண்டாந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள பொருளை கொடுத்துருக்காங்க, கெஞ்சி கேட்குறாங்க. ஒரு மோதிரத்தை கொடுப்போம், என்ன மோதிரம் மிஞ்சி போனா ஒரு 25,000 ரூபா தான் வரும். இந்தாப்பா, இந்த மோதிரத்தை வச்சு ஜோசியர. இது வேணா ஜோசியர, இது நாங்க புடிங்கிட்டு போனது வழி ஜோசியர. இது எங்களுக்கு அது பாவ மோதிரம் ஜோசியர. நாங்க உங்கள்கிட்ட வலுக்கட்டாயமா புடுங்கிட்டு போனோம், அதனால எங்களுக்கு இது வேணாம் ஜோசியர. வரப்ப எங்களை பார்த்து நீங்க பயந்து உள்ள ஆமா ஆமா ஆமா
சரி 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 ஜோசியர் அது சரி. நீங்களா கொடுத்தீங்கன்னா சரி, அதான் ரொம்ப பயப்பட இல்ல பாப்பா நீங்க தெரிஞ்சுறீங்க. அதாவது நீங்க முதல்ல வந்து என்னைய வழிகாட்டாயமா புடிக்கிட்டு போனீங்க. இப்ப மனசார கேக்குறீங்க. ரெண்டாவது கொண்டாந்து கொடுத்துட்டு கேக்குறீங்க. அதனாலதான் அதை வேணாம் அதுல இருந்து இருக்காதீங்கன்னு சொல்லி. சரி சரி இல்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தா இல்ல 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 விருப்பத்தோட சம்மதத்தோட தான் தர்றேன். இந்தாப்பா மோதிரம். ஒரு டீ கடை பொட்டி கடை ரொம்ப நன்றி. டீ கடை வச்சு நல்லபடியா பண்ணுங்க தொழில. யாரையும் ஏமாத்தாம பண்ணுங்க. நல்லா இருக்கலாம். அதுக்காக தான் ஜோசியர் நாங்க வந்து ஒரு தொழில் பண்ணணும்னு வந்திருக்கோம். சரி, சரி. டீ கடை பொட்டி கடை கூட்டிட்டு கடை ஏதோ ஏதோ ஒண்ணு. ஒண்ணு. ஆமா என்ன உலகம் பெருசு. என்ன வேணாலும் தொழில் பண்ணலாம். யாரையும் ஏமாத்தாம திருடாம பித்தலாட்டத்தனம் பண்ணாம பண்ணுங்க. ரொம்ப நன்றி ஜோசியர். போயிட்டோம். மன்னிச்சு மன்னிச்சிட்டேன்ப்பா. இல்ல பையன் கொண்டாந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. இதை போன் அடிச்சு முதல்ல பையன்கிட்ட தான் சொல்லணும். அட பாவிகளா, என் நகை மாதிரியே எவரிங்களை கரெக்டா செஞ்சு கொண்டாந்து கொடுத்துருக்காங்களே. இப்ப ஏமாத்திட்டு போயிட்டாங்களே. நான் போடுறத நல்ல போடுறத கழட்டி கொடுத்துருனேன். அதனாலதான் இந்த மோகனை கொடுக்கும்போது வேணான்னாங்களா? அட திட்டு பேர் திருந்தலையா? வேற வேற மெத்தேட வந்து என்னை ஏமாத்திட்டு போறாங்களேடா. இருந்த ஒரு மோகத்தை கழட்டி கொடுத்துருவேன். இது வந்ததை என் பொண்டாட்டியும் காட்ட முடியாது, என் புள்ளைட்டையும் காட்ட முடியாது. கிவரிங்க நல்ல கொடுத்துட்டு போயிட்டாங்க. வர்ற துணி இதை முதல்ல ஒழிச்சுவோம். ஏமாத்த திரும்பி கையில போட மோகன் எங்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? டிசைன் இதெல்லாம் வந்து நம்மள ஏமாத்துறாங்களே. இது போனதாவே இருந்து போச்சு. இந்த கையில போற எப்படி போச்சு நான் சொல்றது? இப்படிலாம் ஏமாத்தி எடுத்து ஊருக்குள்ள நிறைய பேர் முதல்ல ஏமாத்திட்டு போனாங்க. இந்த ஜாதகம் பார்க்குற சொல்லி போயிடுச்சு. இந்த ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இந்த தைய மிஷினை இனிமே பிடிங்குவா. கிடைக்கிற சோத்துக்கும் டீக்கும் ஆப்பு வச்சுட்டு போயிட்டாங்களே. என்னடா அது சோதனை எனக்கா வருமா இல்ல ஊருக்கே வருதா தெரியலையே. பிளான் பண்ணியே நீ தேடி தேடி வந்து மாரி ஏமாத்துறாங்க.